அசுரனின் பதுமையவள் 95. அனல்விழியின் பார்வை கோபத்தோடுதான் ஆம்பலை பார்க்கின்றது என்பதை உணர்ந்த நிலா அமைதியானாள். பின் அவன் அருகே வந்த நிலா, பாருங்க மாமா, எப்படியெல்லாம் கூத்தடிக்கிறாங்கன்னு. இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் மாமா. அதனால் நான் சொன்னதை சிறிது யோசித்து பாருங்க என்றாள் கனிவான குரலில். கண்டிப்பா யோசிக்கிறேன் நிலா என்று அவன் கையில் மீது வைத்து கூறினான். அவன் நடிக்கிறான் என்பது தெரிந்தாலும் இதை பார்த்த ஆம்பலுக்கு கொஞ்சம் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் தன்னை சமாளித்து கொண்டு தன் அறைக்குள் சென்று கதவை அடைத்தாள். அதுவரை ஆதியை திட்டிக் கொண்டிருந்த அழகி செல்லும் ஆம்பலை பார்த்து அவள் பின்னால் சென்றாள். கதவை தட்டி கொண்டு ஆம்பலின் அறைக்குள் நுழைந்தவள், உங்களது மனது மிகவும் வேதனைப்படுவதை என்னால் புரிஞ்சுக்கிட முடியுது அண்ணி. இந்த அண்ணன் குழந்தையை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல பாருங்களேன் என்று குறைபட்டு கொண்டாள். அதற்கு மெல்லியதாக சிரித்து கொண்டவள், குழந்தையை பற்றி எனக்கு தெரிந்ததை விட அவர் அதிகம் தெரிந்து வைத்திருப்பார் அழகி என்றாள். உங்களைப் போல் எல்லாம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற கோட்பாட்டில் நான் இருக்க மாட்டேன் அண்ணி. உங்களை போன்ற மனைவிமார்கள் இருப்பதனால்தான் இந்த ஆண்கள் எல்லாம் இந்த ஆட்டம் போடுறாங்க என்று கோபமாக பேசினாள். அழகியின் கையை பற்றி கொண்ட ஆம்பல், உண்மையாக விரும்புபவர்கள் தான் விரும்புபவர்களை பற்றி அனைத்தையும் தெரிந்து வைத்திருப்பர் என்று சொல்லி கொண்டு போனவளை இடைமறித்த அழகி, ஐயோ போதும் அண்ணி, நீங்கள் அவனை பற்றி பேச ஆரம்பித்தால் உங்களையே மறந்து போய் விடுவீங்க. அவன் செய்த தவறு எல்லாம் உங்க கண்களுக்கு தெரியாது. நாம் எவரை நேசிக்கின்றோமோ அவங்க செய்கிற தவறு எதுவும் நம் கண்களுக்கு தெரியாது அண்ணி. நீங்களும் இப்போது அதே நிலையில்தான் இருக்கீங்க என்றாள் அழகி. இது அவர் மேல் ஏற்பட்ட கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்லை அழகி. அவர் எனக்கு தந்த நம்பிக்கை. அதை பிடித்து கொண்டுதான் நானும் என் குழந்தையும் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி மெதுவாக தன் வயிற்றை தடவினாள். அழகியோ யார் செய்த பிள்ளைன்னு தெரியலை. அனைவரும் இங்கு அவர்களுக்கு தேவையான ஒன்றை பெற போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் என்றாள். நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை அழகி. ஏன்னா எனக்கு அது கிடைக்கவில்லை என்றாலும் தானே தான் போராட வேண்டும். அது என்னிடம்தானே இருக்குது என்று முக பிரகாசிக்க கூறினாள் ஆம்பல். நானும் உங்கள் நம்பிக்கை நிறைவேற வேண்டும்னு அந்த ஆண்டவன் கிட்ட கேட்டுக்கிறேன் அண்ணி என்று சொல்லி அவளை ஒரு பக்கமாக அணைத்து கொண்டாள். தானும் அழகியை அணைத்தவள், நீ சிவாவை மிஸ் பண்றதானே அழகி என்று கேட்டாள் ஆம்பல். அவளை நிமிர்ந்து பார்த்த அழகி, ஆமாம் அண்ணி, அங்கு இருந்தால் அவரிடம் ஏதாவது வம்பு செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்று சொல்லி மெல்லியதாக சிரித்தாள். நீ எனக்காக பார்க்க வேண்டாம் அழகி, நீ அண்ணனிடம் செல் என்று ஆம்பல் கூறினாள். ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது இருக்கும் சூழ்நிலையில் நான் உங்கள் அருகில் இருப்பதுதான் அவசியமான ஒன்று என்றால் அவளை நேர்பார்வை பார்த்தபடி. என் துணைக்குதான் அனல்விழி இருக்காரே அழகி, அவரை தாண்டி எந்த ஆபத்தும் என்னை நெருங்காது. நீ பயப்படாமல் இங்கிருந்து கிளம்பு என்றாள் ஆம்பல். போங்க அண்ணி, நான் உங்களுக்காக ஒன்றும் இங்கே இருக்கல, என் மருமகனுக்காக தான் இங்கே இருக்கிறேன் என்று செல்லமாக கோவித்து கொண்டவள், அப்படித்தானே குட்டி செல்லம் என்று ஆம்பலின் வயிற்றை பார்த்து பிறக்காத பிள்ளையிடம் பேசினாள். இங்கு தன் அறைக்குள் வந்து தன் அறைக்கதவை மூடிக்கொண்ட நிலா அலைபேசியை எடுத்து தன் காதில் வைத்தாள். ஹலோ சுடர், கூடிய சீக்கிரம் மீன் நம் வலையில் மாட்டிக்கொள்ளும்னு நினைக்கிறேன் என்று மிகவும் குஷியாக பேசினாள். நீ ரொம்ப நாளாகவே இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா எதையும் செய்ய மாட்டேங்கிற என்று சொல்லி பல்லை கடித்தான் அந்த பக்கம் பேசிய சுடர். இப்போது எல்லாம் என் கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு சுடர். கூடிய சீக்கிரம் பாண்டியன் நிறுவனத்தை என் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுவேன் என்று அழுத்தமாக கூறினாள். அவளுக்கு சுடர் தன்னை நம்பவில்லையோ என்ற பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது. அவள் பயத்தை உறுதி செய்வது போல், நான் நிச்சயமாக உன்னை நம்ப மாட்டேன் நிலா. போன தடவை இப்படி சொல்லிதான் எதுவோ நாடகம் போட்டு என் கண்ணிலும் மண்ணை தூவி இங்கிருந்து ஓடி போயிட்ட என்று கோபமாக வந்தது சுடரின் வார்த்தைகள். இப்போது அப்படி நடக்காது சுடர், என்னை நம்பு. அனல்விழி இப்போது என் கையில் என்று அவள் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே, போதும் வாயை மூடு, இதற்கு முன்பும் இப்படிதான் பிணற்றி கொண்டு இருந்தாய். ஆனால் இந்த வட்டம் அப்படி நடக்காது. ஏன்னா என் ஆள் ஒருவன் அங்கு வந்திருக்கின்றான் என்றான் சுடர். எனக்கு தெரியாமல் யார் வந்திருக்கிறாங்க என்று யோசனையாக கேட்டாள் நிலா. அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நான் சொல்வதை அப்படியே நீ அனல்விழியிடம் சொல்ல வேண்டும் என்றவன் அவளிடம் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தான். அனைத்தையும் தன் காதுகளை குறுமையாக்கி கொண்டு கேட்டவள், சரி சுடர், நீ சொன்னது போல் செய்கிறேன் என்று சொல்லி வைத்தாள்.
அந்த இரவு நேரத்தில் சுடரின் சொல்லுக்கு ஏற்ப அனல்விழி அறைக்குள் நுழைந்தாள் நிலா. அங்கு அவனோ படுக்கையில் கால் நீட்டி சாய்ந்து அமர்ந்து கொண்டு தன் முன்னே டேபிள் மேட்டில் இருந்த மடிக்கணினியில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தான். நிலா வந்ததும் நிமிர்ந்து அவளை பார்த்தவன், தூக்கம் வரவில்லையா நிலா என்றான் கேள்வியாக. புன்னகை முகமாக அவன் முன்னே வந்து நின்றவள், ஆதியின் விஷயத்தை யோசித்து பார்த்தீங்களா மாமா என்றாள் ஆவலாக. யோசித்தேன் நிலா, நீ சொன்னதை செய்திடலாம் என்ற முடிவில்தான் இருக்கேன் என்று அவன் சொன்னதும் அவள் இதழ்களில் வெற்றி புன்னகை உதித்தது. அதை அவனிடம் காட்டாமல் மறைத்தவள், ஆதியின் பங்குகளை நாம் சுடரின் பெயருக்கு மாற்றிவிடலாமாமா? அப்படி மாற்றிவிட்டால் பாண்டியன் நிறுவனத்தில் அவரும் ஒரு அங்கமாகி விடுவார் என்றால் மகிழ்ச்சி பொங்க. யோசனை நல்லா தான் இருக்குது நிலா, ஆனால் ஆதி அவன் பங்குகளை கொடுக்க ஒத்துக்கொள்ள வேண்டுமே என்றான் யோசனையாக. நான் தான் அப்போதே சொன்னேன் அல்லவா, அவனுக்கும் சிவாவுக்கும் நடந்தவற்றை சொல்லி அவனை மிரட்ட வேண்டும். அதுவும் நீங்கள் மிரட்டினால்தான் அவன் பயப்படுவான் மாமா என்று சாதாரணமாக சொன்னவள், நான் இப்போதே சுடரிடம் சொல்லிவிடவா மாமா என்று பேராவலுடன் வினாவினாள். இல்லை, இப்போது வேண்டாம் நிலா, ஆதியை முதலில் சரி கட்டுவோம், அதன் பிறகு நான் அந்த சுடரிடம் பேசணும் என்றான் அனல்விழி. அவன் மொழி கேட்டு சிந்திக்க ஆரம்பித்தாள் நிலா. அதில் புருவத்தை உயர்த்தி, என்ன யோசிக்கின்றாய் நிலா என்றான் வேண்டுமென்றே. அது ஒன்றும் இல்லை மாமா, சுடர் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் சந்திக்க மாட்டார், அதான் யோசித்தேன் என்று அவள் படபடக்க அவள் தாடை எலும்புகள் இறுங்கியது. அதை அவளிடம் இருந்து மறைத்தவன், என்ன நிலா இப்படி சொல்ற? நான் என் நிறுவனத்தில் உள்ள பல பங்குகளை அவருக்கு தரப்போறேன், என்னை சந்திக்க அவர் வரமாட்டாரா என்று கேட்டான். இவன் என்ன இப்படி பேசுறான்? அந்த சுடர் வேற என்ன கேட்பானே? அவனிடம் என்ன சொல்வது? இவன் முகத்தை பார்த்தால் இதற்கு ஒத்துக்கொள்வது போலவும் தெரியலையே என்று அவள் மனம் ஒருபுறம் குமைய, அவனோ அவள் முகத்தை பார்த்து பொங்கி எழும் தன் கோபத்தை கட்டுப்படுத்த பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தான். இருந்தாலும் விடாத நிலா, நீங்கள் நினைப்பது போல் அவர் சாதாரணமான ஆள் கிடையாது மாமா. அவருக்கு உலகம் முழுவதும் பல தொழிலதிபர்களுடன் சம்பந்தம் இருக்கு என்று சுடரின் நிழல் உலக வேலையை தவிர அவனை பற்றிய மற்ற விஷயங்கள் அனைத்தையும் அனல்விழியிடம் கூறினாள் நிலா. நீ என்ன சொன்னாலும் நான் சுடரை ஒரு முறையாவது சந்திக்க வேண்டும் நிலா என்று திட்டவட்டமாக கூறினான் அனல்விழி. ஏமாற்றத்தோடு அனல்விழி அறையில் இருந்து வெளியே வந்தவளின் காதுகளில் கீழே அழகியும் ஆம்பலும் பேசி சிரித்து கொண்டிருந்த சத்தம் கேட்டது. அதை கேட்டவளுக்கு ஆம்பலின் முகத்தில் அழுகையை பார்க்க வேண்டும் என்ற பேராவல் எழுந்தது. அதே எண்ணத்தோடு கீழே சென்றாள் நிலா. ஆம்பலை பார்த்து கொண்டே படியில் இருந்து கீழே இறங்கி வந்தவள், நல்லா சிரி ஆம்பல், இந்த சிரிப்பு நாளை உன் முகத்தில் இருக்காது என்றவள் தன் அறைக்குள் சென்று எதையோ தேட ஆரம்பித்தாள். ஆனால் அவள் தேடியது இல்லாமல் போகவே, நாளை காலை வெளியே சென்று வாங்கி வரலாம், நாளை வெள்ளிக்கிழமை அன்றே இந்த ஆம்பலின் குழந்தைக்கு ஒரு முடிவை கட்டிவிடலாம் என்று வாய்விட்டு சொல்லி கொடூரமாக சிரிக்க ஆரம்பித்தாள் நிலா.